அவளுக்கண்ணு அழகிய முகம் அவளுக்கண்ணு அவளுக்கண்ணு. ரொம்ப சிரமப்படுறீங்க. இன்னொரு நாளைக்கு அதை பாடிக்கிறேன். ஹாய் ஜுஜுபி. என்ன ஜுஜிபியா? ஹாய் லவ்லி பேபி. இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? ஏமா என்ன இப்படி அரையும் குறையமா தெரியுறீங்க? என்ன நல்லா இருக்க? அரையும் குறையமா தெரியுனா நான் மொட்டை குண்டியா வளர்ந்துட்டு இருக்கேன். இல்லங்க இப்படி தெரியுறீங்களே அப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நல்லா இருக்கணும். முதல்ல வச்சிருந்தேன். நல்லா இருக்கணும்னு சொல்ல வரேன். வாய்ப்பு இல்ல. வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம். எதுக்கு இருக்கிறதுக்கா? நல்லா இருக்கணும்னா நம்ம வாய்ப்பை தேடி போகணும். நல்ல வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த இடத்துல செய்யலாம் அப்படிங்கிற இடங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்க, அடுத்த ட்ரிப் உங்ககிட்ட சொல்லிட்டே நான் போய் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஏங்களை சொல்லி யாரோட வச்சு போறேன்? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க வாய்ப்பை நம்ம தான் தேடி போகணும்னு. தேடி வந்து எனக்கு ஒன்று யானையோ இல்ல குதிரையோ இல்ல ஓனானோ கிடைக்காம வாய்ப்பை தேடி நீ போக வேண்டாம். உன்னை தேடி வாய்ப்பு வந்திருக்கு அப்படி சொல்லுங்க. உனக்குன்னு ஒருத்தன் தொப்பி வச்சவன் கண்ணாடிய காலர்ல மாட்டி விட்டவன் கிடைக்காம போயிருவா. எனக்கு குருட்டு பைய லூசு பையெல்லாம் எனக்கு வேணாங்க. ஏங்க நீங்க வேற மரியாதை என்னங்க? மரியாதை மகம். நான் மரியாதை கொடுத்துறேன். உங்களை ஏதாவது மரியாதை இருங்க. உங்களை ஏதாவது மரியாதை குறைவா நான் பேசினேன். ஷட் அப் யுவர் மவுத். உன் சட்டையை போட்டு கவுத்துறானே. தேவலாம அனாவசியமா என்கிட்ட பேசாதீங்க. டீசென்ட்டா பிகப் பண்ணிக்க. நான் டீசென்ட்டா தான் பிகப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள வாய் இவ்வளவு நீளமா கேளுங்க. நான் என்னங்க ஏதாவது தர குறைவா ஏதாவது பேசினேனா? எவ்வளவு மரியாதையா ஏதாவது அசிங்கமா பேசுறேன். ஐயோ ஐயா போச்சே. ஏங்க சாரிங்க. தெரியாம மிச்சிட்டேன். சாரி. இல்லப்பா தெரியாம தான்ப்பா மிச்சேன். சாரிங்க. ஓகே. ஓ தெரியாம மிச்சாச்சுனா அதுக்கு மன்னிப்பு. ஏங்க சினிமா தியேட்டர்ல அப்படிதான். நான் எப்பவுமே தெரியாம கால மிச்சிரும். ஐ அம் சாரிமா. இருங்க. நான் எப்பவுமே யார் கூடயும் சண்டைக்கு போக மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். யாரையிட்டே நான் வம்புக்கு போக மாட்டேன். அதான் கரெக்ட். நான் அப்படிமா தங்கமான புள்ள. என்னை பத்தி வேணா கேட்டு பாருங்க. பக்கம் மேலத்துக்கிட்டேன். நான் ஏதாவது சண்டைக்கு ஏதாவது போவேனா? ஆயத்து வந்து பேசுங்களேயா. ஆமா உன் லட்சணம் எனக்கு தெரியும். நீ என்ன அவங்கள கேட்க சொல்ற? ஏங்க தேவலாம என்கிட்ட பேசாதீங்க நீங்க. நான் எப்பவுமே ஆம்பளை ஆளுகளுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை. கண்ணாடி வேணும்னா கேட்க வேண்டியது. அவ்வளோ மரியாதை கொடுப்பேன். நான் எதுவுமே மரியாதை குறை எதுவுமே நான் பேச மாட்டேன். தெரியாம கால் படுது கை பண்ணா ஓகே. அந்த அளவுக்கு எங்க அலையசப்பா என்னை அப்படி வளர்த்துருக்கேன். சும்மா இல்ல. ஆமா எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும். சும்மா இல்லங்க. எங்க ஜோதி அப்பா சொல்லி எனக்கு வளர்த்துருக்காரு. ஆம்பளை ஆளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 வார்த்தை கூட பேசினா கூட நம்ம அந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காரு. அது ஆமா அந்த மாதிரி பயந்து நட. ஆம்பளை பையல கண்டா பயந்து நடக்கணும். என்னெல்லாம் வீட்டுல சொல்லி வளர்த்துருக்காங்க. எப்படி யாருக்கும் எந்த மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. யார்கிட்ட அனாவசியமா பேசக்கூடாது. கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்ப நான் உங்க காலை மிச்சது கூட எப்படி நான் சாரி கேட்டேன் தெரியுமா? நீங்க என்ன தவறாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? சண்டைக்கு வரீங்களா? நான் சண்டைக்கு வரல. இல்ல நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேனா? இல்ல உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. இல்ல நான் உங்ககிட்ட உங்களை வளர்த்தவங்களை நான் பார்க்கணும். இந்த உங்க சோதி அப்பான்னு ஒருத்தர் சொன்னீங்களே அவர் வந்து அவரை பார்க்கணும் தானே. தொப்பி இணைஞ்சு வர்ற பாதையில பார்த்தேன். ஆமா நீங்க தான் புள்ளைய வளர்த்தது. ஆமா உங்கற கிட்ட பாரு புள்ள. யாருங்க தேவலாம அனாவசியமா எங்க அப்பா பேசி இருக்காதீங்க. வடி வடி ஹலோ. மரியாதைனா என்னன்னு எங்க வீட்டுல சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த டூனை போய் ராஜிட்டு வாமா கொஞ்சம். நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? எங்க குடும்பத்தை நீங்க தவறா நினைக்கிறீங்களா? அப்பா
நான் ஏதாவது தப்பா பேசுனேனா தோறும் மண்டே போன பிள்ளையா பிள்ளை நீ பேசுனங்கிறக்காண்டி என்னென்னலாம் எந்த கண்ட கோயில் எவ்வளோ கோயில் வந்து வேண்டுதலை வச்சு பிள்ளை என் பிள்ளைகிட்ட இதுக்கு பேச்சு வரல சின்ன பிள்ளையில இதுக்கு இன்னும் பேசவே தெரியல இன்னும் சரியா கையால் நடக்க முடியலன்னு இப்ப வேண்டுதல் பண்ணிருக்கீங்க. ஆமா இது நடக்க முடியாம பேச்சு வரலன்னுதாங்க பேச்சாத்த கோயிலுக்கு பேச்சு சோத்த திங்கிற சோத்த விட்டு புண்ணாக்கியா திங்கிற அரி வச்சுக்க லவுச்சு குச்சு தின்ட்டு வந்திருக்க எரும மாடு மாதிரி இருக்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியல எங்க போற உனக்கு என்ன பிரச்சனை எங்க போறேன்னு கேக்குறேன். நான் ஒத்துக்கிட்டேன். என்ன ஜோதியப்பா உங்க குடும்பம் நல்லா வளர்த்துருக்காங்க, மரியாதை பண்பாடு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்பாடுல சிறந்த குடும்பம் உங்க குடும்பம். அப்பா நான் ஏதாவது தவறா பேசுனா? அட ஆமா நீ பிள்ளை பேசவே தெரியல வேண்டாமா? ஏத்தா நீங்க எல்லாம் பொம்பளை ஆளுகளான்னு கேட்டேன். ஏன் சண்டையை போடுறீங்களா? ஒரு பொம்பளை என்னைய வளைச்சு பிடிச்சி குத்துறா, ஏண்டி சிரிக்கி இந்த பையனை எப்படி அடிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்கல, கக்க சிரிப்பு அதானே. ஓஹோ ஆனா என்னைய என்ன கேட்ட போட்டாலும் முடியும். அது உறுதி. ஹலோ எது எப்படி நடந்தாலும் டீசென்ட் முக்கியம். அப்படி சொல்லுங்க. ஹலோ முக்கியம். சூப்பருங்க சூப்பருங்க. சீவுங்க இங்க வாங்க. உங்களை நான் அந்த தொப்பியை கொடு, தொப்பி கொடு, தொப்பியை கொடு சொல்றேன். அந்த தொப்பியை கொடு. பொம்பளை போயிட்டு இந்தாங்க நீங்க எது ஐட்டா விளையாட்டு தான். தொப்பியை போடுங்க, கண்ணாடியை போடுங்க. ஓகே தேங்க் யூ. கண்ணாடியை போடுங்க. என்ன சிப்பு? கண்ணாடியை போடுங்க, கண்ணாடி போடுங்க. இப்பதான் மாப்பிளமா இருக்கு. முறைக்க. ஹலோ முறைங்க கண்ணாடியை போட்டு முறைச்சா எங்கடா வெளியே தெரிய போகுது. உங்களை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ உன்னை என்னை மன்னிக்க வேணாம். ப்ளீஸ். இனிமே கொண்டு போய் வச்சுதான் இருக்கணும். சீவுங்க. ஓகே ரெடிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அப்படியே நெஞ்ச மிட்டுங்க. ஓகே இந்தாங்க நெஞ்ச மிட்டுங்க. ஹலோ ஹலோ இந்தாங்க சீவுங்க சொல்றேன். சீவுங்க மரியாதையா முட்டை அடிச்சிருது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க. ரெடிங்களா? என்ன ஏங்க நெஞ்ச நிமிட்டுங்கன்னா யார சொன்னேன்? என்னை தான் சொன்னீங்க தெரியுது. நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணி மன்னிச்சிட்டேன். நீ உன்னை என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. இங்க இருங்க. சண்டைக்கு போ. கையாடாதே. எத்தனை ஒட்டமடா சீவர்? சீவலையா? சீவனா மட்டும் ஒழுங்காவே இருக்க போகுது. எப்படியும் கலைக்கத்தான் போற, கலைச்சிட்டு போ. நீ அடி, பேசு, திட்டு, உத, எதுக்கும் கலங்க மாட்டேன். ஓகே பங்காளி, தேங்க்யூ. உங்கள்கிட்ட அடி வாங்கி அறிவு இல்லையே. எதுக்கு அறிவுன்னு புண்ணாக்கியாதீங்கிற. நீ காரிச்சிய மூஞ்சில துப்பு. தேங்க்யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி. சிறப்பு நீ அடி, அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. விளக்கு மாத்தட்ட நீ அடி, அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. பிய கரைச்சிய மூஞ்சில அடி சப்புன்னு, அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. என்னது? எதுக்கும் கலங்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பைய அறிகிறேன். இப்ப பேசி பாரு. நீயே உன் கை வலிச்சு நீ நிப்பாட்டனா? நான் வலிச்சு நிப்பாட்டணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு நான் வலிச்சு நிப்பாட்டணும்? நான் மழுங்க பையன் ஒத்துக்கிட்டேன். அட போய் அங்கிட்ட. நீ எப்படி? நான்லாம் ரோசக்கார ஆளு. பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க குடும்பத்தோட
ரைட்டு. ஆமா நாங்களாம் பிடிக்காதவோ அங்க இருந்தா கூட ஊரவே காலி அரசியல் பண்ணிடுவோம். இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம வாங்காத செருப்படியா, நம்ம வாங்காத விளக்கமா தெரியா? இதே வேலையா தெரியற. நான்லாம் அப்படி இல்ல, நான்லாம் ரோசகார ஆளு. உன்னைய மாதிரியா மழுங்குத்தனமா தெரியுறது? நீ ரோசக்காரியா இரு, ஆமா நான் வேண்டாங்களே. ஆனா ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கியா? என்ன? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன்? ஏன்? ஆஹா, மானஸ்தன் தான் பொழைச்சேன், மழுங்கன் செத்தேன். தப்பு. மானஸ்தன் தான் ஜாவியா, மழுங்க பைய தான் பொழைப்பேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்போ டெஸ்ட் வைப்போமா? நீ ரோசக்காரி தானே, நான் ரோசக்காரன். நான் மழுங்க பைய தானே. ஆமா, ஒரு பேச்சுக்கு, ஒரு பேச்சுக்கு, சும்மா காட்சிக்கு சும்மா. நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிட்ட. 5 லட்சம் சும்மா பேச்சுக்கு தான், பயப்படாத. வருஷம் 5 ஆகி போச்சு, வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பப்புன்னு யாருன்னு கேட்காம வந்து மாட்டிட்டேன். இப்ப யாரும் சொல்றது இல்லையா பப்புன்னு யாருன்னு? நான் கடன் கொடுத்தேன், கேட்பேன். அதெல்லாம் கேட்கணும்ல. நம்ம காசு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் சும்மாவா அந்த பிள்ளைகிட்ட? எப்படியா இருந்தாலும் 1 லட்சத்தையா திருப்பி வாங்குறது. எப்படி கேட்கணும்? ஆமா. என்னம்மா ராணி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் ஜவுக்கியமா? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ நல்லா இருந்தா என்ன உடம்பு கிறங்கி இருக்க? நீ நல்லது கிட்ட வாங்கி தின்னு. எதுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன்? சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்க வேணாமா? இன்னும் கூட 2 லட்சம் கூட வாங்கிக்க. வேணும்னா நீ என்னம்மா நீ 5 லட்சம் கூட தர வேணாமா? எனக்கு ஒரு 1 லட்சத்தை மட்டும் கொடு. ஆமா, எல்லாம் சோத்துக்கு இல்லாம வழி இல்லாம கிடைக்கிய. உனக்கு கடன் கொடுத்தா சோத்துக்கு இல்லாம தான் கிடக்கணும். அதனால நானே அண்ணன் பிச்சைக்காரத்தனமா திரியிறேன். அதனால எப்படியாவது அந்த 1 லட்சத்தை டெய்லி 50 உன்னால முடிஞ்சா கொடு, இல்லைன்னா வேணாம். 50 வேணாம், 5 ரூபாயா கொடு. இவங்கிட்ட 5 லட்சம் ரூபாயா கொடுத்துட்டு என்னம்மா ராணி நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியா? கண்ணீர் வரணும், கண்ணீர் சிறுநீர் வரேன். முகர கட்டைய பாரு. கடன் கொடுத்ததை எப்படி கேட்கணும் இப்ப நான் கேட்கிறேன் பார். ஏண்டி வச்சுக்கல நாய், வாய மூடி கடன்காரன் நாய், பிச்சைக்காரன் நாய், அவ்வளவுதான். வச்சுக்கல நாய். வாங்க நில்லி கடை 5 லட்சம் ரூபாவா கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க, 10 வட்டினாலும் பரவாயில்லன்னு குடும்பத்தோட தலப்பா கட்டி பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி ஹாவு ஹாவுன்னு எரிஞ்சிங்க. இதுல இந்த அம்மாளுக்கு கார்பரேஷன் கொலா தண்ணி ஒத்துக்காதான், வேற ஜல் பிடிக்குமா, ஜல் பிஸ்லரி வாட்டர் வேணுமா, பிஸ்லரி. அதுக்கு என் மூத்தத்தை குடியா பேசாதடி பேச்சுரு ராசுக்கல். யார்கிட்ட கேக்குற? சீவுங்க இப்ப சீவுங்க. ஏண்டி காசை வாங்கிட்டு கொடுக்க முடியாதாலும் உனக்கு அதுக்குடி சிகுசுகுடு பாவாடை அவுத்து போட்டா அம்மனை குண்டியா திருடி ஊருக்குள்ள. அவ்வளவுதான். 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை கொடுக்கணும் முடியும். 10 பாத்திரம் தேய்க்க முடியும்னா 10 பைட்ட அப்படின்னு நான் கேட்கறோம்னு வச்சுக்க. கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். நீ ரோசக்காரி என்ன செய்வ? ஊர்ல உனக்கு சொத்துக்கிட்டெல்லாம் வித்து விட்டு உன் கடனை அடைச்சிருவேன். அப்படி பேசியா? ஆமா, விற்காத வித்தாது உன் கடனை அடைச்சிட்டு அப்படியே முடியலன்னு எங்க அப்பா விட்டு கிட்னியை வித்துட்டாது உன் கடனை அடைச்சி தூக்கு மாட்டி தொங்கிருவேன். எத்தனை பேருக்கு உங்க அப்பா கிட்னியை விப்ப? இரு, என்ன செய்வ? தூக்கு மாட்டி தொங்கிருவேன். எப்படி கேள்வி கேட்கறதுக்கு? கடனை அடைச்சிட்டு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். கை விடு. யா வேலை முடிஞ்சு வச்சு. ரோசக்காரி நீதான் ரோசக்காரி தூக்கு போட்டு தொங்கி செத்து போய் நீ ஒத்துக்கிட்டிய. முடிஞ்சிருச்சா வேலை? இப்ப தோசையை பிரட்டி போடு. நான் உங்ககிட்ட வெறும் 50 ரூபா கடை வாங்கியிருக்கேன் சரக்கடைக்கு. ஹலோ, அது என்ன பாபா அவங்களுக்கு மட்டும் 5 லட்சம், உங்களுக்கு எனக்கு மட்டும்? ஆளுக்கு தகுந்ததாப்பா கடை வாங்க முடியும். நம்ம சத்துக்கு தான் வாங்கலாம். 50 ரூபா 5 கோடி நீ வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மனால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடைக்க காசு இல்லாம 50 ரூபா வாங்கிட்டேன், நான் கட்டல. இப்ப நீ என்னைய கேக்குற? நல்லா கேப்பல்ல. நல்லா கேளு. அறப்போத நாய குடியார நாய 50 ரூபா வாங்கினில அன்னைக்கு குடுக்க வக்கில்ல. நீலாம் அறிவுரி வச்சுக்க லவுச்சு வச்சு தின்னு வந்திருக்க. புண்ணாக்கியா திங்கிற? எரும மாடு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு. உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை? இதுக்கு அவுத்து போட்டு ஓடலாம்ல, மொட்டை குண்டியா திரியலாம்ல. இந்த மானகட்ட பொழப்புக்கு இல்ல கெட்ட கேட்டு கூலிங் கிளாஸ் வேற. மூஞ்சி முகர கடையம் பாரு. பெரிய எம்ஜிஆர் நினைப்பு மனசுல எடுத்துக்கிட்டு சொருகுனே செத்துரு வச்சத. இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் இந்த மானகட்ட பொழப்புக்கு. என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? என்னங்க சொல்றீங்க? போத வருமா? எதுல? மூத்தரத்துலயா? போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 500 1000 கடையில செலவு பண்றேன். அதுக்கு அழகா 5 லிட்டர் கேன உங்ககிட்டயே கொடுத்து விட்டுறேன். ஐயோ, நீங்க ஒரு வாரத்தை கூட சொட்டு நீர் பேசுற மாதிரி சேமிச்சு கொடுங்க.
எப்படி பவுண்டோ மிக்ஸ் பண்ணி தான் 5 லிட்டர்லாம் நான் தர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. இந்தாங்க நீங்க கொடுக்கறதுனா பாட்டில் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். கொட குந்தானியெல்லாம் வந்துடும். யோ இப்போ நீங்க என்கிட்ட என்ன கேக்குறீங்க? எப்போ 50 ரூபா காசை கொடுப்ப? ஒரே வார்த்தை தான் கொடுப்போம்ல. அதே எப்போ கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்போ இருக்கும் சார் உங்கள்கிட்ட? வேலை வெட்டிக்கு போனா தானே காசு இருக்கும். எப்போ வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? யோ எப்போ 50 ரூபா கொடுப்பேன்? என்கிட்ட பணத்தையும் கொடுத்து விடு படுக்கவும் வரம்ன்றாடா. அந்த 6 ரூபா எடுங்க. அதுதான் மலங்கப்பையன். நீ எங்கிட்டலாம் காசு கொடுத்தவன் தான் வாங்க முடியலையேன்னு தூக்கு போட்டு சாகணுமே தவிர நான் மனுஷனை கூட சாக மாட்டேன். அதுக்கு தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுங்க. ஏன் காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ சொன்ன மாதிரி விற்காத வித்து கூட கொடுத்துருவேன். என்னை மாதிரி மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாச்சா நீ எம்பிட்டு அடிச்சாலும் கிட்டினாலும் உங்களோட குடும்பம் நடத்துற அப்பதான் குடும்பம் கட்டு போகாம இருக்கான். இப்ப நான் சீப்பை ஓடிக்க போறேன். கேபிடிசி பாலிசி ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், சமாதானம். ஒண்ணு நீங்க சமாதானம் பண்ண வேணாம், போங்க. அதானே வாங்க. யோ போயாங்கடே. என்ன தொடப்படாதுன்னு பிகு பண்றீங்க? ஆஹா அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம தான் இருந்தேன். யாரையா போட்டு அமுக்குனே? வண்டிக்குள்ள வண்டிக்குள்ள அன்னைக்கு எங்க அம்மாச்சில வந்து இருந்துச்சு. சரி விடுங்க மாமா, ஒரு தரம் தானே. இப்ப சகலையா இல்ல மருமையனா என்ன? ஏன்னா உங்க அம்மாச்சி அது என்ன உன் வளர்த்தி தான் கரெக்டா இருக்கு. எங்க அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். சீட்டுக்கு பாதி சீட்டுக்கு கால் வெளியிலே வரல, உள்ளதான் நடக்கு. அது அப்படிதான். சரி அந்த கிழவிக்கு அறிய வேண்டாமா? ஏன் வண்டிக்குள்ள படுக்கிற கிழவி உன் சாலை பொத்தியா படுக்கிறது? நான் சாப்பிட்டு வரவும் உன் சாலை பார்க்கும் நீதானாக்கும் நினைச்சு பாந்துட்டேன். எந்த பக்கத்து? லாஸ்ட் சீட்ல. அது கிளவி முன்சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்பவும் நான் தான் அவுட்டா? ஆமா, அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல. கிளவி ஜெயிச்சிருச்சு. எவன்டா கடைசி சீட்ல ஓட்டைய போட்டு இருந்தாலும் உன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்ல. ஓகே ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழையா வர Come on, tell me. சக்க சவந்த பழம் எல்லாரும் வாங்க பழம், இது மலக்கின பழம் பழம். எத்தனை பேருக்கு மாம்பழம் பாத்தியா? எது பார்த்த மண்ணில்லை மதத்து பாத்தியா? கைக்கு அடக்கம்மா மடிச்சு பார்த்த ஓட்டம்மா இருக்கு. மாம்பழம் விக்கிறீங்க? மாம்பழமா? இது என்ன ஜாதி மாம்பழம்? மல்கோவா. நாம் பல சாதி மாம்பழம். ஏன் வாயை பிடிச்சி இழுக்குதா ஒரு பக்கத்து? மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி சொல்றீங்க? பார்த்து தான் சொல்றேன். எது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு உளையும் வாங்கி சாப்பிட மாட்டேன். இந்த பயலுகிட்ட கொடுக்காத திங்க தெரியாத பயலுகன்னு சொன்னா. ஹலோ ஹலோ, ஏன் திங்க அப்படியே சொல்லாதீங்க. என்ன எங்களுக்கு திங்க தெரியாது? மாம்பழத்தை வாங்குவான், கட்டி எடுப்பான், 4 கீட்டா அறுத்து ஆளுக்கு ஒரு கீட்டா சாப்பிடுவான். நான் சொன்னானா? என்னது நீங்க கத்திய போட்டு அறுப்பாங்கன்னு? அப்புறம் மாம்பழத்தை முழுங்குவா முடியும்? இந்த பழத்துல கத்தி பட மனசு வருமா? வேற சண்டாளங்களா? ஐயோ பார்த்துக்கிட்டே சொல்றது மணிடா. பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் சொல்லி தரேன். முதல்ல அப்படி கையில் எடுக்கணும், லைட்டா நசுக்கணும், காயா பழமா. ஐயா ஒரு மாதிரியா பாக்குறாரு. ரோஸ் கலர் சட்டை போட்டு. ஐயா நான் செய்யறத அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும், அந்த ஜென்மம் சாபலி அடையட்டும். அப்புறம் லைட்டா ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கை வச்சபடி அதக்கணும். என்ன குதிரையெல்லாம் ஓடி லைட்டா நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். அப்படி உறிஞ்ச உறிஞ்ச ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குலக் குலக்குன்னு உள்ள போ. கொட்டை வாய்க்குள்ள போயிடாம. என்ன வேலை இது? டவுசருக்குள்ள கையை விட்டுக்கிட்டு என்ன பழக்கம்? பிள்ளைய பார்த்தோன்னே மஞ்சள் வெட்டி கட்டிருக்க மறந்துட்டு டவுசருக்குள்ள கை விடுற என்ன பழக்கம்? உன்னைய பார்த்தா எனக்கு மூடாகுதா இல்லையா? இப்போ நானும் டவுசருக்குள்ள கை விட்டுருக்கிறேன். சித்தரிக்கப்பட்டது. என்ன வேலை அங்கேயுமா? ஐயோ ஐயோ, மாப்பிள்ளை வைக்க வந்தா அம்மா அனாச்சுமா எங்க அம்மா பத்தி பேசி இருக்காதீங்க. ஆமா, அவர் மாமியாவே அப்படிதான். என்ன எங்க மாமியா இது? மாப்பிள்ளை வைக்க அம்மா ஓ பாத்தா அம்மா, மாம்பழம் வைக்கிறதா அம்மா ஓ பாத்தா சும்மா.
எவ்வி எவ்வி போய் அழகேசன் பொட்டியில உட்கார போறேன், நோகாம வேலை பார்க்க போறேன். ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புட்டுன்னு கண்ணங்கிட்ட போக காத்திருக்கேன். பிரச்சனை உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. சங்கடப்பட மாட்டீங்களே? ஹலோ, சங்கடப்பட மாட்டேன். நீங்க கேளுங்க. என்ன இந்த கொண்டாடுறீங்க பிள்ளைய பத்தியா? ஏ உங்களை பிள்ளை எவ்வளவு தைரியமா நின்று பேசுது, என்னமோ இந்த கொண்டாடுறீங்க? அவ உதத்து சிரிக்கி பேச ஏதாவது வாய்க்கு வந்து சொல்லிவிட்டு கெட்ட வேலை வாங்கிக்கிறது. நான் கோப்படாங்க, நான் உங்களை ஓப்பனா என்னது ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பொசுக்குன்னு கோவப்பட்டுறீங்க, என் சீப்புக்கு வேலை கொடுத்துறீங்க. நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. பாவம், அவர் எவ்வளவு சிரமப்படுறா. அப்படி ரெண்டு பேரும் ஓப்பனா பேசிக்கிட்டோம்னா தான் நல்லது கெட்டது. ஒன்றும் நம்ம ஓப்பனாகலாம் ஒன்றும் பேச வேணாம். வேலையை பாரியா? ஓ வேலை. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. சாரி, மேரேஜ் ஆயிடுச்சான்னு. இப்போ உனக்கு தான் டேமேஜ் ஆக போகுது. இனிமேல் புதுசாக ஆக போகுது. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. ஏன்? வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும்மா? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். எத்தனை வருஷத்துக்கு? இப்போ என்ன அவசரம்? கல்யாணங்கிற சிறையில் போய் மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, இன்னும்மா அவரும் கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு, உனக்கு கொஞ்சம் நகை நட்டு சேர்த்துக்கிட்டு, ஒரு வீடு வாசல் நம்ம கட்டிக்கிட்டு அதுக்குள்ள போய் சேர்த்தலாம். நோனோ ஒரு 10 years வெயிட் பண்ணினா டைரக்டா திருக்கடையூர்ல போய் நம்ம 60ஆம் கல்யாணம் முடிச்சுக்கலாம். என்ன எதுக்கு ஏற்பாடு பண்றீங்க அதுக்கு? அம்மாச்சி பால் ஊத்துறது இருக்கா இல்லையா? இருக்கு 10 வருஷத்துக்கு அதை எப்படியாவது பால் ஊத்தி வைங்க. எப்படி நீங்க பால் ஊத்தி படுக்க வச்சாலும் கட்டிங்க கொடுத்து எழுப்பிடுவோம். நாங்க விட மாட்டோம். உங்களை நான் எப்படி மனசுக்குள்ள எப்படி நினைச்சிருக்கீங்க சொல்றேன் கேளுங்களேன். ₹5 மணி மாலை உங்களுத்துக்கு பொருத்தமடி. ₹5 மணி மாலை உங்கள் கழுத்துக்கு பொருத்தமடி. மூணு மீனாட்சி பார்த்தாரு கண்ணுக்கு வருத்தமடி. மூணு மீனாட்சி பார்த்தாரு அவர் கண்ணுக்கு வருத்தமடி. அடிக்கட்டாயம் நானும் சிறையடித்து ரெண்டு மூணாக இருக்கட்டுமே. கல்யாண வைபோகமே என்னடி ராத்து என்னடி ராக்கம்மா வல்லாத்து கொழுப்புதடி. கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சான இழுக்குதடி. நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. ஆட சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சின்னால வட்டி கண்டாண்டி இருந்து கட்டி விடுவா. முத்தம் தரவா.
என்னாச்சு? டம்னு அடிக்கவும் ஆ, ஒரு மாதிரி டம்னு வெடிக்குது. அப்புறம் எப்படி 60ஆம் கல்யாணம் பண்றது? ஆஹா ஓகே, இனி நம்ம கல்யாணத்தை தள்ளிப்படக்கூடாது. யா 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 ஆரம்பிச்சிட்டோம். யா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லவ் பண்ண ஆரம்பிச்சு. ஏதாவது நமக்குள்ள இருங்க. தப்பு நடந்துச்சு. அன்பளிப்பு வருது. அதை வாங்கிக்கோங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? என்னைக்கு நமக்கு காதல் பிறந்துருச்சோ, ஆ, நம்மளே அறியாம ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா ஆ, ஆ. வீட்டுல நடந்துருச்சுன்னா வீட்டுல திட்டுவாங்க. கல்யாணத்தை உடனடியா ஏற்பாடு பண்றோம். எப்படி? இது என்ன மாசம்? ஐப்பசி. ஆ, ஐப்பசி, ஆமா ரைட்டு. ஐப்பசி 20 ஆ, ஐப்பசி 20 என் பிறந்த நாள். ஆ. அன்னைக்கு நம்ம கல்யாணம். ஏன் அப்படி அந்த நாள் இது பண்ணி பிறந்த நாள்ல நம்ம ரெண்டு ஒண்ணு சேர்ந்தோம்னா பிறக்கிறது நல்ல புத்தியோட பிறக்கும். ஆனா பிறந்தா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு பிறந்தா தானே? ஆ, சரிங்க. கல்யாணம் தான் ஐப்பசி 20. ஆ, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. யோ என்னையா சொல்லியிருக்க? கல்யாணம் முடிஞ்சுதானே ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க? நான் கொஞ்சம் டிஃபரெண்டானவன். எப்படி சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? இல்ல குண்டில திம்பேன். அது கேட்டாங்க உனே. கும்பாபிஷேகம். கும்பத்துல காலையில தண்ணி ஊத்துறாங்களா? தண்ணி ஊத்தியாச்சா? ரைட். கும்பத்துல ஊத்தி முடிச்சோடனே நான் கும்பத்துல ஊத்தணும். என்னது? சொல்றதை கேள். இன்னைக்கு ராத்திரி நினைச்சுக்கம்மா, கற்பனை பண்ணிக்கம்மா. கரெக்டா விடிய காலம். எதுக்கு எடுத்தாலும் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். ஆ. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏங்க நாடகத்துக்கு வந்திருக்கோம், அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தெரியும். ஆ, ஏங்க முருகன் 4 எதுக்காக? எதுக்கு? அந்த நேரம் தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் ரொம்ப கடுமையா இருக்கான். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ரூம்பு தண்ணி ரூம்பு. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளு. ராஜபாட்டா பார்த்தா வெளியே இருக்க தண்ணி விட்டு கிளம்பி முருகன் ஏங்க நீங்க வேற அழகப்பா உள்ள வெத்தலை பாக்கு போட வருவாங்கல்ல? கேட்பாங்கன்னு சொல்லித்தான் 2 வழி வெத்தலை வாங்கிட்டு 2 வயல மின்னுக்கிட்டு இங்கனே இருக்கணும், உள்ள வரக்கூடாது. ஏன் முருதாங்க இருப்பேன் என் கட்டை வாறு பிடிக்க வருவாப்புல. சொல்லிட்டேன். என்னன்னு? எதையும் பார்த்து கெட்டு போயிருவே, பேசாம இங்கனே வாறு பிடிச்சிக்கிட்டு கடை. சாக்கடை ஏன் ஆளுண்டுக்காரப்பையன் டீ குடிக்க வருவார்ல அந்த அண்ணே? தந்தண்டி கேத்தல்ல போட்டு வச்சிருக்கு, அங்கனே மண்டி ஓட்டு முடக்கு குடிச்சிட்டு பேசாம இருக்கணும். டீ தானே, வேற எதுவுமா? எதுனாலும் சரி. ஏங்க ஜோதியப்பா சீன் மாத்துவாங்கல்ல? மாத்த மாட்டாரு. ஜோதியப்பா சீன் தான். நம்ம சீன் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீன் மாத்த மாட்டார். ஏன்? ஓஹோ. ஆனா சீன்ல தெரிச்சு விழுந்துடாம நம்ம பாத்துக்கணும். அது நம்ம கடமை. ஓகே, எங்க அவ்வளவு தூரமா? ரெடியா இருந்துக்க. என்னது? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ இன்னைக்கு துணையா இருந்து அதுல நீ பாஸ் ஆகணும். அப்பதான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்றீங்க? நீ அந்த காம களியாட்டங்கள் 64 கலையும் உன்னிடத்துல காட்டுவேன். என்னடி ஏன்னு உன நடிகர்தா ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் அதுல பாஸ் ஆகணும். ஐயோ அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதான். அப்புறம் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா என்னன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா நான் பாஸ் ஆயிருவேன். ஹரிஹரன் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா நோ ராணி நோ. நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க். அப்பனா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன் மாமனார் ஜெயிச்சிருவாருமா? Thank you. ஓகே, கல்யாணத்தை இப்ப வேண்டாம், ஐப்பசி 20ஆம் தேதி வச்சுக்கலாம். போ. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இப்பவே வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். சகனம் தப்பா இருக்கு. முதல்லயே ஃபெயில் ஆயிருவேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வேண்டாம், ஐப்பசி 20 ஃபர்ஸ்ட் நைட். இல்ல பரவாயில்ல, இப்பவே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நான் ரூம் வசதி பார்த்தா அது டைல்ஸ் ஒத்துக்காது எனக்கு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கட்லி மெத்த பால் பழம் எல்லாமே ரெடி பண்றேன். நிஜமா? கட்டில் ரெடி பண்ணுவியா? ரெடி பண்றேன். மெத்த ரெடி பண்ணுவியா? பெரிய சிவாஜி அதுக்கு மேல பூ தூவியா? நல்லா தூவேன். பால் பழம் ரெடி பண்ணுவியா? யோ எல்லாம் ரெடி பண்ணுவேயா? இதெல்லாம் ரெடி பண்றது பெருசு இல்ல. வேற மாமா வந்தோடனே என்னை நீ ரெடி பண்றது இருக்கு வேற.